அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எங்கெங்கே சந்தோஷம்? எல்லாம் காய்ச்சலும் தலைவலியும் இருமலும் நோவும் சளியும் அப்படி தானே? ஆம் மக்களே, இதெல்லாம் கடந்து விடும், எல்லாருக்குமே உண்டு. ஆம், ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு நன்றி மட்டும் சொன்னால் போதும். ஆமாண்டவர், இந்த நோயின் மூலமாக என் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளை நீர் வெளிநடத்துகிறீர் என்று, வெளியே எடுத்து போடுகிறீர் என்று நான் விசுவசிக்கிறேன் என்று நன்றி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். புலம்பல் எதற்கு நமக்கு? இறைவன் நம்மளோடு இருக்கும்போது புலம்பலை அனைத்து வெளியில் எடுத்து வீசுவோம், அவரோடு இணைந்து நடப்போம். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் என்று பார்ப்போமா? நீதித்தலைவர்கள் நூல் அதிகாரம் 13 இறை வார்த்தை 12 16 முடிய. மணவாகு, உம் வார்த்தைகள் நிறைவேறும்போது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆண்டவரின் தூதர் மணவாகிடம், நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைபிடிக்கட்டும். திராட்சை கொடியிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது, திராட்சை ரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது, தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது. நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைபிடிக்கட்டும் என்றார். மணவாகு ஆண்டவரின் தூதரிடம், தயை கூர்ந்து சற்று நேரம் காத்திரும், உமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கிறோம் என்றார். ஆண்டவரின் தூதர் மணவாகிடம், நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ண மாட்டேன். ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். ஏனெனில் மணவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பையனை பற்றி கேட்குறாங்க. அவங்க பையன் எப்படி இருப்பான் முன்கூட்டியே கேட்குறாங்க. ஆனால் இயேசுக்கு கொடுத்த வார்த்தை எப்படி? நிறைவாக இருப்பார், மக்களை மீட்டெடுப்பார், ஏழை எளியோருக்காக நிறைய வழக்காடுவார். அப்படி தானே? ஏழை எளியோரை மீட்டெடுப்பார். அந்த செய்தி தானே வந்தது இயேசு பிறக்கும்போது. ஏனென்றால் இயேசுவை பற்றி பிறப்பு செய்து கொடுக்கும்போது அதை ஆனால் இங்கே மணவாகிடம் பையன் எப்படி இருப்பான், எந்த நெறிமுறையில் இருப்பான் என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? அவன் எப்படி இருப்பான் என்றே சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்? என்ன சொன்னானோ உன் மனைவியை திராட்சை ரசமோ திராட்சை பழமோ மதுவோ எதுவுமே குடிக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த காலத்தில் மதுபானங்கள் எல்லாமே குடிப்பார்கள், பெண்களுமே குடிப்பார்கள். ஏனால் விருந்தில் அது பரிமாறப்படும். அது நிறைவான திராட்சை ரசம். இப்பொழுது குடிக்கிறார்களே அந்த மதுபானம் இல்லை. அப்பொழுது அந்த ஒயின் சொல்லுவாங்க, அந்த மதுபானம் அது முதன்மையாக கல்யாணங்களில் அதுதான் பரிமாறப்படும். அதனால் அது எதுவுமே குடிக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். அப்போ உடனே இவர் என்ன சொல்கிறாரு? சரி இரும், நான் உமக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தூதர்? நீ விருந்தே வச்சாலும் நான் உண்ண மாட்டேன், நீ என்ன செலுத்தினாலும் அதை இறைவனுக்கு செலுத்து. இப்போ நமக்கு ஒரு செய்தி தரப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இறைவன் நாமம் வரணுமா நம்ம நாமம் வரணுமா? இறைவன் நாமம். மக்களே, ஏனென்றால் இறைவன் நமக்கு செய்ததால் தான் நாம் சொல்லுகிறோம் இல்லையா? நமக்கு தெரியப்படுத்தினால்தான் நாம் சொல்லுகிறோம். நமக்கு ஏதாவது தெரியுமா? அந்தளவுக்கு நம்ம ஞானிகளா? ஏனென்றால் ஞானின் என்று சொல்வோம் என்றால் இறைவன் அந்த ஞானியை மடமையாக்குவார். அதனால் நமக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே இறைவன் தான். அந்த தூதரும் என்ன சொல்கிறார்? நீ பலி செலுத்த வேண்டும் என்றால் ஒரு எரிபலியை இறைவனுக்கு நன்றி பலியாக செலுத்து. அப்போ நாம் எதை செய்தாலும் யாருக்கு செய்ய வேண்டும்? இறைவனுக்காக செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு அதில் ஒரு நிறைவான ஆசிரியர் இருக்குது. இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை நிறைவாக தெளிவாக எங்களுக்கு விரிவுபடுத்தி எங்களுக்கு நீர் விளக்கம் கூறிய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மீட்பதற்கு இயேசு வந்தார். அதுபோல் ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் தலைகுனிந்து நிற்கும்போது எங்களை மீட்டெடுக்க ஒரு தூதரை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. மீது நம்பிக்கை வைக்காமல் நாங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைத்தது தான் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் அடைந்தோம் ஆண்டவரே. இனிமேல் நீர் மட்டும் போதும் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்போது நிறைவாக வாழ்வோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உங்களுடைய இரக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.